கோவையைச் சேர்ந்த தியாகி என்.ஜி. ராமசாமி அவர்களின் 115வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கோவை சிங்கநல்லூரில் உள்ள HMS சங்கத்தினர் என்.ஜி. ராமசாமி அவர்களின் பிறந்தநாள் விழா சங்கத்தின் நீண்டநாள் பொதுச் செயலாளராக இருந்த தியாகி ஏ. சுப்பிரமணியம் நினைவு நாள் உலக மகளிர் தினம் என முப்பெரும் விழாவாக கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சிக்கு HMS சங்கத்தின் மாநில செயல் தலைவர் T.S. ராஜாமணி தலைமை தாங்கினார். இதில் சிங்கநல்லூர் மற்றும் ஒண்டிப்புதூரில் உள்ள அரசு பள்ளிகள் மற்றும் தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றில் பயின்று முதல் 3 மதிப்பெண்கள் எடுத்த 25 மாணவர்களுக்கு கல்வி ஊக்கப் பரிசுகள் 3000, 2000, 1000 என வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் வீராசாமி, மாநில துணைத் தலைவர் G. மனோகரன், R. மணி, S. துர்காதேவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்துள்ள சங்கத்தின் தலைவரும் மாநில HMS அமைப்பினுடைய மாநில செயல் தலைவருமான மரியாதைக்குரிய தலைவர் T.S. ராஜாமணி அவர்களே, HMS மாவட்ட கவுன்சிலினுடைய தலைவர், மாநில HMS அமைப்பினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய க. வீராசாமி அவர்களே, HMS அமைப்பினுடைய மாநில செயலாளர் கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் உறுப்பினர் P. கணேஷ் அவர்களே, மாநில துணைத் தலைவர் ரமணி அவர்களே, துர்காதேவி அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் முத்துசாமி அவர்களே, முருகானந்தம் அவர்களே, பொருளாளர் முனிசாமி அவர்களே, ஈரோடு மாவட்ட HMS கவுன்சிலுடைய செயலாளர் திரு பி. ஜீவா சண்முகம் அவர்களே, பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் சண்முகம் அவர்களே, அப்புக்குட்டி அவர்களே, பழனிசாமி அவர்களே, தேவராஜ் அவர்களே மற்றும் துணைத் தலைவர்களே, துணை செயலாளர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, கோவை மண்டல கட்டுமான தொழிலாளர் HMS அமைப்பினுடைய நிர்வாகிகளே, தியாகி என்.ஜி.ஆர். HMS அமைப்பினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவரையும் சங்கத்தின் சார்பாக வருக வருகன வரவேற்று இந்நிகழ்ச்சிக்கு கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவரும் மாநில HMS அமைப்பினுடைய செயல் தலைவருமான மரியாதைக்குரிய தலைவர் T.S. ராஜாமணி அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தின் நிறுவன தலைவரும் கொங்கு மண்டலத்தின் சுதந்திர போராட்ட தளபதியாக விளங்கிய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நாட்டிற்கும் தொழிலாளி வர்க்கத்தின் விடுதலைக்கும் அர்ப்பணித்த தியாகி என்.ஜி. ராமசாமி அவர்களின் 115வது பிறந்தநாள் விழாவும் சங்கத்தின் நீண்டகால பொதுச் செயலாளர் தியாகி ஏ. சுப்பிரமணியம் அவர்களின் 6வது ஆண்டு நினைவு நாள் புகழஞ்சலியும் சர்வதேச மகளிர் தின விழாவும் இன்றைய தினம் சங்க அலுவலகம் தியாகி எம்.ஜி.ஆர். மகாலில் இன்று காலை 10 மணி அளவில் துவங்கி மதியம் 2 மணி வரை நடைபெற இருக்கிறது. என்.ஜி. ராமசாமி அவர்கள் தொழிலாளி வர்க்கத்திற்காக விடுதலைக்காக பாடுபட்டார். இன்னும் அவர் கண்ட லட்சியம் முழுமையாக நிறைவேறவில்லை, நிறைவேற வேண்டும் என்பதும் எங்கள் அவா தொடர் பயணத்தை போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதேபோல இன்றைய பொதுச் செயலாளருடைய நினைவு நாளில் சிங்கநல்லூர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஒண்டிப்புதூர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, ஒண்டிப்புதூர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி, தியாகி என்.ஜி. ராமசாமி நினைவு மேல்நிலைப்பள்ளி ஆகிய 4 பள்ளிகளில் சென்ற ஆண்டு படித்து முதல் 2, 3வது இடங்களில் மதிப்பெண் பெற்று தேர்வாகியுள்ள குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை கொடுத்து அவர்கள் படிப்பை மேன்மேலும் வளர வேண்டும் என ஊக்கப்படுத்துகிறோம். அதேபோல சர்வதேச மகளிர் தின விழா என்பது நாட்டிற்காக உலகமெங்கும் பெண்கள் அடிமையாக கட்டுண்டு கிடந்தபோது அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக பல்வேறு தியாகிகள் பெண் போராளிகள் போராடியிருக்கிறார்கள். 1917 மார்ச் 8ஆம் தேதி ரஷ்யாவிலே முதல் உலக யுத்தம் நடைபெறுகிற போது ரொட்டி வேண்டும் பசியாற்றுவதற்கு அமைதி வேண்டும் என புரட்சி செய்த பெண்களின் நினைவாகத்தான் உலகம் முழுவதும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஐநா ஏற்றுக்கொண்டு உலக நாடுகள் முழுவதும் மகளிர் தினத்தை மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடி வருகிறார்கள். அந்த நினைவிலே தான் இன்று சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. பெண்களுக்கு சம உரிமை, பாதுகாப்பு, சமூகத்தில் அந்தஸ்து என்கிற உரிமை குரல் இன்னும் ஒழித்து கொண்டுதான் இருக்கிறது. பாரதி சொன்னதைப் போல ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று பாரதி பெண்களின் விடுதலைக்கு பாடினான். புதுமை பெண்ணை காண வேண்டும் என்று அரும்பாடுபட்டார் என்பதை
இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து சர்வதேச மகளிர் தின விழாவிலே மகளிர் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கமல் ரவி என்கிற ரவீந்திரன் அவர்களையும் இந்த குழுவின் சார்பாக வருக என்று விழா குழுவின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிங்கநல்லூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 24-25 கல்வியாண்டில் நன்றாக படித்து 600க்கு 555 டபுள் பயன் ஆகிய வெற்றிகரமாக படித்து இருக்கக்கூடிய மாணவி எஸ் முத்துமாரி அவர்களுக்கு முதலிடத்திற்கு உரிய ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. எஸ் தீபிகா, ரவீனா, செகண்ட் பிளேஸ் 2 பேர் வாங்கியிருக்காங்க 466. பி உமா, மூன்றாவது இடம் ஹேமதர்ஷன் 600க்கு 550. பத்தாம் வகுப்பில் பிரியாதர்ஷினி 500க்கு 482 முதலிடம். சதீஷ் 500க்கு 471 மார்க். ஒண்டிப்புதூர் மேல்நிலைப்பள்ளியில் 12ஆம் வகுப்பில் முதலிடம் பெற்றிருக்கிற 600க்கு 585 மார்க். எலியாசி ஒண்டிப்புதூர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி முதலிடம் சுபனேஷ் 600க்கு 500 மார்க். சுதர்சன் 500க்கு 471.